நார்ச்சத்து, அதாவது ஃபைபர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஏன்னா இந்த ஃபைபர் உடம்புக்குள்ளே போகும்போது என்ன தெரியுமா பண்ணுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கெட்ட கொழுப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, அதில் அப்சார்ப்ஷன் ஆக விடாமல், அதாவது உடம்போடு சேர விடாமல் அப்படியே அதை தனியாக பிரித்து எடுத்து மலம் வழியாக வெளியே அனுப்பிடுது. அப்போ நம்ம என்ன தான் அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு அந்த உணவை சாப்பிட்டா கூட நம்ம ஃபைபர் உணவை சாப்பிடும்போது அந்த ஃபைபர் அதை நீக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு பாதிப்பு வராது. சரி, இப்படிப்பட்ட ஃபைபர் நார்ச்சத்து முக்கியமாக என்னென்ன உணவுகளில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஓட்ஸு, ஹோல் கிரைன்ஸு, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்கு இல்லையா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட், அந்த மாதிரி பருப்பு வகைகள், பயிறு வகைகள், பீன்ஸ். பழம்னு பார்த்தாச்சுன்னா அதிகமாக இருக்கக்கூடியது ஆப்பிள், பியர் இருக்கு இல்லையா, பேரிக்காய், அப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, லெமன், அப்புறம் ஆரஞ்சு, நார்த்தங்காய், இதுலெல்லாம் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸு, சியா சீட்ஸ், இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கண்டென்ட் ஆஃப் ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இது நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடம்புல கெட்ட கொழுப்பு சேராமல் இது தடுத்துரும்.